அந்த கடை வந்து ரொம்ப அழுக்கா பாழடைஞ்சு போய் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பையன் என்ன செய்வான்னா, ஒரு துணி எடுத்து அந்த கண்ணாடியெல்லாம் வந்து துடைப்பான். கண்ணாடி துடைச்சிட்டு இருக்கும்போது வந்து 2 கஸ்டமர்ஸ் வந்து உள்ளே வருவாங்க. ஸோ அது வந்து என்ன குறிக்கிறாங்க அப்படின்னா, நல்ல சகுனம் அந்த மாதிரி சொல்லலாம். ஓகேவா? யூனிவர்ஸ் வந்து ஒரு நல்ல சைனை காட்டுது. ஸோ அவங்க அது நீ ஒரு விஷயத்த வந்து நீ சுத்தப்படுத்தும் போது வந்து உனக்கு நல்ல விஷயம் வரும். சேம் கோஸ் டு யுவர் மைண்ட். ஸோ நீ உன்னோட மைண்ட்லேருந்து வந்து எப்பெல்லாம் வந்து நீ நெகட்டிவிட்டியை வந்து நீ வெளியாக்கிக்கிட்டே இருக்கியோ, சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கியோ, உனக்கு வந்து நல்ல விஷயங்கள் வந்து உன் மைண்டில் வரும். அது வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம லைஃப்பில் நம்ம சுற்றி இருக்கிற நெகட்டிவிட்டிஸ், நம்ம மைண்ட்குள்ளே இருக்கிற நெகட்டிவிட்டிஸ், கெட்ட எண்ணங்கள், நம்ம சில நேரம் வந்து ஒரு விஷயத்த வந்து கெட்டதாக யோசிக்காமல் இருந்தாலும் கூட, மற்ற நம்ம சுற்றி இருக்கிறவங்க இல்லை சுற்றுச்சூழல் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து அந்த நெகட்டிவிட்டி வந்து நமக்குள்ளே பூந்துக்கிட்டு இருக்கும். அதை எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து என்றைக்குமே வந்து ஃபில்டர் பண்ணிடணும், வெளியாக்கிடணும், க்ளீன்ஸ் பண்ணிடணும். அந்த மாதிரி பண்ண தான் வந்து நம்ம வந்து நம்மளை சுத்தப்படுத்திக்கிட்டே இருந்து நம்ம மைண்டும் ஹெல்த்தியாக இருக்கும், நம்ம மனசும் ஹெல்த்தியாக இருக்கும், நம்ம வாழ்க்கையும் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு இன்னைக்குள்ள ஒரு சின்ன லெசன்ஸ் உங்கள் கூட. ஓகே, தேங்க்யூ, பாய்.